வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு கிளினிக் டிப்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாமா? நம்ம இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான கிளினிக் டிப்பு பார்க்க போகிறோம். ஓகேயா? அதுக்கு நம்மளுக்கு டிஷ் வாஷிங் லிக்யூட், பீங்காங் மங்கு கழுகுற லிக்யூட் ஒரு கப் எடுத்துக்கிறங்க. 100 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறங்க, இல்லைன்னா 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறங்க. உங்களுடைய லிக்யூட் திக்னஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கிறணும். அதில் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் உப்பு 2 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா பெரிய ஸ்பூனு போடுங்க. பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதில் நீங்கள் டபுளாக கூட செஞ்சுக்கலாம், கெட்டெல்லாம் போகாது, ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் வச்சு ஒரு புனலை வச்சு இந்த தண்ணியை ஊற்றிக்கிறோங்க. இது நம்ம கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பீங்காங் மங்கு, சட்டி பாத்திரம், சிங்கு, அடுப்பு, டேபிள் டாப்பு எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அந்த ஒரு இதை வச்சு. ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிஸ்கு எண்ணெய் இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். அதே நேரத்தில் சில்வர் பாத்திரம்லாம் பளிச்சுன்னு போகும், சிங்கெலாம் பளிச்சுன்னு போகும். இப்போ அடுப்பில் கிடக்கிற நம்ம சமைச்சதோடு ஏதாவது இருக்கும்ல, அதை ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரை வச்சோ இல்லை சின்ன ஒரு துணியை வச்சோ தொடச்சிருங்க. தொடச்சிட்டு ஸ்பாஞ்சு வச்சு ஸ்பாஞ்சில் கொஞ்சம் நம்ம செஞ்ச லிக்விட்டை ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சி விட்ருங்கப்பா. நம்மளுடைய அடுப்பு க்ளீன் ஆயிரும். அடுப்பு மட்டும் இல்லைப்பா, நம்ம ப்ரெஷர் குக்கர், மஞ்சள் பூத்து இருக்கிறது, பீங்காங் மங்கு பளிச்சுன்னு இல்லாமல் இருக்கிறது, சிங்கு, டேபிள் டாப்பு எல்லாமே நீங்கள் துடைக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள டிப்பு இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கப்பா. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரு, அப்புறம் ரொம்ப மஞ்சள் பூத்து கிடக்கு பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நம்ம தேய்ச்சி கழுவி நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நம்ம பேக்கிங் சோடா, உப்புலாம் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டிருக்கிறோம். இது 3 சேர்ந்து நம்மளுக்கு நல்லா அந்த கஷ்டப்பட்டு தேய்க்காமல் ஈஸியாகவே சும்மா ஒரு ஸ்பாஞ்சு இந்த லிக்விட் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேயா? ப்ரெஷர் குக்கர் எவ்வளோ மஞ்சளாக இருந்துச்சு, நல்லா பளிச்சுன்னு போயிடும்பா. ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பீங்காங் மங்கு, சட்டி பாத்திரம், அதோட சேர்த்து சிங்கு, நம்ம கிச்சனோட சிங்கெல்லாம் எல்லாமே பளிச்சுன்னு போயிடும். ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொட்டு 2 சொட்டு ஊற்றுங்க. ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. உங்களுக்கு பளிச்சுன்னு போய் நல்லா திருப்தியாக இருக்கும். விலைன்னு பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சீப்பு தான் இது. சரியா? நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே. ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட்டு, பேக்கிங் சோடா, உப்பு, அவ்வளோதான், தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு வச்சு ஒரு வாரத்துக்காக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிகளுக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.